ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo K12X Flipkartல ஆஃபிஷியலா ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல 5G போன் இன்னைக்கு Oppo செலுத்து வந்திருக்காங்க. இந்த வட்டம் இந்த போனோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 13,000 ரூபாய். இந்த 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G நெட்வொர்க் மட்டும் கிடையாது, நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு 360 டிகிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க இண்டஸ்ட்ரியில 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல மிலிட்டரி கிரேடோட இன்னைக்கு ஒரு போன் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு Oppo K12X தான் ஒரே ஆப்ஷன்ஸா இருக்கு. சோ அந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். என்னதே இருந்தாலும் இது ஒரு Oppo போன். இந்த Oppo போன்ல இன்னைக்கு இந்த 15,000 ரூபாய்க்கு இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டை கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு பாத்துட்டோம்னா ஒரு சில நேரம் டிஸ்பிளேல இருக்கும், ஒரு சில நேரம் ப்ராசஸர் இருக்கும், ஒரு சில நேரம் கேமரால இருக்கும். சோ இது மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இந்த போன்ல எந்த இடத்துல இவங்க பிரைஸ் கட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Oppo K12X பாக்ஸ். எப்பயும் போல Oppo பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு எப்பயும் போல யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், இமேஜ் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Oppo K12X இந்த மொபைலை பொறுத்த 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6 120GB வேரியன்ட் ஒரு 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போங்க. இந்த Oppo K12X 5G மொபைல் ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. ஓப்போவோட எப்பயும் போல ஒரு பிளாஸ்டிக் பேட் பில்ட்ல பேக் சைட்ல ஒரு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஃபிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் வந்து நல்ல டஃப் அண்ட் ப்ரொடக்ஷனோட ஃப்ரேம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட பஞ்ச் கூல் கேமராவோட இது மாதிரி ஒரு செக்மெண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு. அண்ட் தட் இந்த வட்டம் Oppo K12Xல ஒரு 360 டிகிரி உங்களுக்கு டோட்டல் ஒரு நல்ல ஒரு கிரேடோட இங்க வட்டம் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலோட விஷயம் இதுல உங்களுக்கு மிலிட்டரி கிரேடு சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது மிலிட்டரி கிரேடுன்னு பார்க்கும்போது MLSTD 810H சொல்லிட்டு அதோட சர்டிபிகேட் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட இந்த மொபைல் இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டஃப் அண்ட் பாடி பில்டோடையும் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோடையும் இந்த வட்டம் இந்த டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்தியன் ரீஜனுக்கு ஏத்த மாதிரி நல்ல டஃப் அண்ட் டிசைனோட இந்த வட்டம் Oppo K12X 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, Full HD Plus 120Hz refresh rate, 1000 inch பிரைட்டனான பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்க்காக இங்க 120 refresh rateம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு Full HD Plus டிஸ்பிளே, அது பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு தரமான டிஸ்பிளே இந்த வட்டம் Oppo K12X 5G மொபைல்ல டிஸ்பிளே செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 186 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு கலர் OS 14, IPS 54 ரேட்டிங் வித் மிலிட்டரி அண்ட் ஸ்டாண்டர்ட் 810H ப்ரொடக்ஷனோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் LPDDR4XM UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. 3.4 மாடி ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3 சப்போர்ட், சைட் மவுண்ட் fingerprint sensor, virtual RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Oppo K12X 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5100 amps பேட்டரி, எப்பயும் போல 4 years வரைக்கும் இங்க டியூரபிள் கிடைக்கும் சொல்லிட்டு Oppo கிளைம் பண்றாங்க. இங்க சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் Oppo K12X 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தளவு பிரைமரி சென்சார் 32 MP 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இங்க EI சப்போர்ட்ல எதுவுமே கிடையாது. ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லாக்ஸ், நைட் வீடியோஸ், HDR, நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 32 MP கேமரா குட், ரொம்ப ஹோன்னு சொல்லிக்கிற முடியாது. டே லைட் நல்லா இருக்கு, இன்டோர்ல கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது, நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது, குட். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட். மொபைலோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த மொபைலும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo K12Xல கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்கிடெக்டோட
2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G57 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா 695 ப்ராசஸருக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. மீதிபடி டே டு லைஃப்ல நிறைய மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியா, ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த போனை வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட், இந்த போனோட பேஸ் வேரியன்ட் 6GB RAM விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்கு, LPDDR4X RAM இருக்கு, ஃபைல் சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், UFS 2.2 சப்போர்ட் ஃபார் ஸ்டோரேஜுக்கு இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது. டிரான்ஸ்ஃபருக்கும் உங்களுக்கு லேகிங் இல்லாத அளவுக்கும் இங்க கலர் ஒய்ஸ் நல்லா ஆப்டிமைஸோட இந்த போனோட ப்ராசஸருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த Oppo K12X நல்லாவே ஒரு ப்ராசஸ் செக்மெண்ட் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட எடுத்து வந்திருக்காங்க Oppo சைட்ல இருந்து. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo K12X 5G ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு 5G போன் இன்னைக்கு Oppo கொடுக்கணும்காகவே இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது இந்த போன் அது மட்டும் கிடையாது, ஒரு 360 டிகிரிக்கு ஒரு ஆல்ரவுண்டர்ல நல்ல ஒரு டஃப் அண்ட் மெட்டீரியலோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ்ல இருந்தாலும், Oppo சைட்ல நிறைய மாடல்ஸ் இருந்தாலும், ஆனா இந்த போனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. அதாவது இந்தியன் ரீஜனுக்கு ஏத்த மாதிரி மிடில் செக்மெண்ட், அதாவது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு போனை தூக்கி போட்டாலும், வீட்டுல எந்த ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் நம்ம போனை தூக்கி போட்டாலும் உடையாத அளவுக்கு இதோட டியூரபிள் இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸோட நல்ல ஒரு டீசென்டான சிப் செட், அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல பேஸ் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் வெறும் ஒரு 13,000 ரூபாய்க்கு இனி பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு டூ கேச்சிங் ஆஃப் கலர்ஸோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அட்டகாசமான ஒரு இடத்துல இந்த போன் இருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம பேசியிருக்கோம், Oppo இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தா ஏதாச்சும் ஒரு இடத்துல உடலை கட்டையை கொடுத்துருப்பாங்க. அது என்ன இடம் பாத்தீங்கன்னா கேமரா. இந்த போனுக்கு பேஸ் வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கறனால இங்க கேமராக்கு ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்பெக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த போனோட ஹார்ட்வேர்ஸ்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. 3.4 ஆர்ஜிக்கு இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் சிங்கிள் ஸ்பீக்கர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். என்னதே இருந்தாலும் இன்னைக்கு கேமரா ரொம்ப பிலோ ஆவரேஜ். சோ அதுக்காகவே இங்க பிரைஸ் கட் நல்லாவே குறைச்சிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவுனே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo K12X 5G இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. தேங்க்யூ.